அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நான் வந்து ஒரு விளக்கத்தில் சொல்லியிருக்கேன். என்னோட இரண்டாவது மகன் வந்து தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருன்றதுக்காக சொன்னார். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார், ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8வது திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான். ஆனால் எதனால் அவர் சொன்னாருன்னு தெரியல. கேட்டபோது திடீர்னு மைக் நீட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டுன்னு கூட சொன்னார். கவலைப்பட வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக பேசுறதுக்கு எந்த அருகதையாவது இருக்கா? ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் மகன் தமிழ் படிக்கலைன்னு செய்தி வந்தது. அவர் தன் மகனை தன் வீட்டில் நீங்கள் தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டீங்க, ஆனால் தமிழக மக்களுக்கு இருமொழி கொள்கைன்னு பேசுவீங்களா? ஸ்டாலின் குழந்தைகள், கனிமொழி குழந்தைகள், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருமொழி கொள்கை படிக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்கள் பள்ளிக்கூடம் வெக்கமே இல்லாமல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிற குற்றவாளிகளின் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஐ எம் ஃபார் இட். சிபிஎஸ்சி சிலபஸை நான் எதுக்கலை, ஆனால் நாம் தமிழ் வேஷம் போடலை. ஆனால் இந்த தமிழ் வேஷம் போடுற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க குழந்தைகள் 3 மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும். ஆனால் என் ஏழை தமிழ் விவசாயியின் குழந்தை 3வது மொழி படிக்கக்கூடாதா? ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்கக்கூடாதா? இவர்கள் தீய சக்தியா இல்லையா? இன்றைக்கி மகேஷ் பொய்யாமொழி ஷுட் கிளாரிஃபை. ஏன் உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கணும்? ஏன் தமிழ் படிக்கலை? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் சேர்க்க மாட்டீங்க உங்கள் குழந்தைகளை? ஆகவே இந்த மொழி தகுடு திட்டம் உங்களுடைய மோசமான நடவடிக்கை, மக்கள் விரோத செயல்கிறேன்னா சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தடை போடுவீங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு ஆப்ஷனலா நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அந்த 10 வருஷமும் 3வது மொழிங்கிறது ஹிந்தி இருந்தது. முதல்லாம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திரு கஸ்தூரிரங்கன் கமிட்டியினுடைய பரிந்துரையின் பேரில் தாய்மொழி, ஆங்கிலம், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு கொடுத்துருக்கிற ஒரே அரசாங்கம் இன்றைக்கி சுதந்திர இந்தியாவிலேயே மாண்புமிகு பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் தான். ஏன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ முடிவு செய்யப்பட்டது. அதில் 3வது மொழி ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரிட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு சொல்லி எல்லா மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவரவர் தங்கள் குழந்தைகளை தான் விருப்பப்பட்ட மொழி கற்றுக் கொடுக்கலாம்னு சொன்னால் திருப்பி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சரி, அவருடைய திராவிடியன் ஸ்டாக் அவர்கள் பேசி கொண்டிருப்பது மத்திய அரசை குறை சொல்லுவதை மக்கள் மறுத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்கள் வேஷம் இனிமேல் எடுபடாது. 64, 67 திராவிட முன்னேற்ற கழகம் வேறு. அன்றைக்கி நீங்கள் குற்றவாளியாக இல்லை, யுவர் ரா. ஆனால் இன்றைக்கி எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து எல்லாருமே குற்றவாளிகள் தமிழ் விஷயத்தில். ஆகவே பேச வேண்டாம், தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியான ட்விட்டர் போடுறத, அறிக்கை கொடுக்கறதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறுத்தி கட்டம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். இல்லை, நீங்கள் வந்திருக்கிற செய்தி அவர் மறுத்தாருன்னா அதையும் நம்ம வந்து நான் ஏற்கனவே இப்போ அமைப்பு தேர்தல் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட்டர்ஸும் அவங்க குழந்தைகள்லாம் சமச்சீர் கல்வியில் படிக்கிறதா அல்லது சிபிஎஸ்சியில் படிக்கிறதான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் 40 திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை பற்றி பட்டியல் வெளியிட்டவன் 4 வருஷம் முன்னாடியே. அது இவர்கள் ரெட்டை வேஷம் போடுறவங்க. தன் வீட்டுக்கு ஹிந்தி வேணும், தன் வீட்டுக்கு சம்ஸ்கிருதம் வேணும், ஆனால் தமிழ் ஏழை தமிழ் மக்கள் படிக்கக்கூடாது. குறவளையை நெருக்குவேன், படிக்காதேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் சரியில்லை. ஓகே, தேங்க்யூ. அந்த பையனே நான் ஃப்ரெஞ்சு தான் எடுத்துருக்கேன், தமிழ் எடுக்கலன்னு சொல்லி அந்த பையனே சொல்லியிருக்காங்கிறார் நம்ம நண்பர்.
அதனால் நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யர்களின் கட்சி தானே. நீங்கள் பாருங்கள், கொதிச்சு எழுந்தார் யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் பேசினார்னு நம்ம அன்பில் என் பேட்டையிலே வந்து அப்படின்னு. நான் இப்போ கேட்குறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணினாரா இல்லையா? இங்கே அது என்ன பள்ளிக்கூடம், பிஎஸ்பி பள்ளிக்கூடத்துக்கு கவிஞர் கனிமொழியா அவங்க இந்த பள்ளிக்கூடத்தை அரசு எடுக்க வேண்டியிருக்கும்னு அன்றைக்கி அறிக்கை கொடுத்தாங்க. வேரிஸ் கனிமொழி, கவிஞர் கனிமொழி எங்கே இருக்காங்க? ஏன் தேட வேண்டியிருக்கு? உங்கள் தொகுதியில் பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு, ஏன் பேசலை? நான் கேட்குறேன், இது ஹிந்து பள்ளிக்கூடம் பேசுனீங்க, அது முஸ்லீம் பள்ளிக்கூடம் பேச மாட்டீங்களா? எனக்கு ஆன்சர் தெரியணும். ஏன் கனிமொழி அவர்கள் பேசலை? ஏன் சும்மா இருக்கீங்க? உங்கள் தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருக்கல பாலியல் வன்கொடுமை, சரி, அது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் வாய முடின்னு இருக்கார்? ஒருத்தர் யாரோ விஷ்ணுவா, மகாவிஷ்ணு, அவர் ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசிட்டாருன்னு எவ்வளவு நாடகம் போட்டார் வெட்கமே இல்லாமல். ஏன் இன்னைக்கு தூத்துக்குடி பற்றி பேசல? அது உங்கள் பேட்டையில் வராதா? அது கனிமொழி பேட்டையோ, அது மகேஷ் பேட்டையில் வராது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா விதத்திலும் தோற்று போன மக்கள் விரோத அரசாங்கம், பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம், பெண் குழந்தைகள் பற்றி கவலைப்படாத அரசாங்கம். அதனால் தயவு செய்து லெட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கான்சன்ட்ரேட் இன் கவர்னன்ஸ். தேங்க்யூ. மல்லிப்பட்டினத்தில் பாடம் எடுத்து கொண்டிருந்த ஆசிரியை வந்து ஒரு நபர் வந்து குத்தி கொலை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கிரைம் பீட்டில் சேர்த்துக்க வேண்டியதா? தினந்தோறும் படுகொலை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கொஞ்சம் யோசிப்போம். இது எல்லாத்துக்கும் போதை தான் காரணம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியரை கொலை பண்ணுறது, தாக்கிறது, பள்ளிக்கூட குழந்தையோட பையில் ஆயுதங்கள், என்ன வேர் டு வி ஹெட் ஃபார்? அதனால் தமிழ்நாட்டில் இது மற்றும் ஒரு உதாரணம். ஒரு லாயக்கற்ற மாநில அரசு, தூக்கி எறியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது. நன்றி. மற்றதெல்லாம் அப்புறம். இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஏங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் நான் தயவு பண்ணி கூட்டணி பற்றி கேள்விகள் கேட்கவே வேண்டாங்கிறேன் நான். ஏனென்றால் தெளிவாக சொல்லியிருக்கேன், கூட்டணி இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு. அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன இங்கே பாருங்கள், அது நீங்கள் நான் உங்கள் மூலமாக எங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப்புக்கு பேசணும்னு அவசியம் இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா எங்கள் லீடர்ஷிப்புக்கும் எனக்கும் எந்த கேப்பும் இல்லை. எந்த விஷயங்கள் நாங்கள் லீடர்ஷிப்கிட்ட சொல்லணுமோ அது உங்கள் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதனால் நோ சார், இதை நீங்கள் கேட்க வேண்டிய இடம் அவங்கள்ட்ட. நான் தெளிவாக சொல்லிட்டேன், எந்த கட்சியோடும் கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம். அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்கள் இருக்கோம். இதை நான் எத்தனை தான் சொல்லி என்னையும் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏங்க என் ஸ்ட்ராட்டஜி நான் பார்ட்டிக்கு உள்ளே விவாதிக்கணுமா இல்லை உங்களோட உட்காந்து விவாதிக்கணுமா? அப்போ நான் மேலே பேசினதே அவசியம் இல்லையோ? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் அது ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர். ஐ வெல்கம் இட். தேங்க்யூ.